தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் இதுதான் தனது கடைசி படம் என அறிவித்ததில் இருந்தே வினோத் இயக்கும் ஜனநாயகன் படத்தின் எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பித்தது. விஜய் அரசியலில் முழு மூச்சாக செயல்பட இந்த முடிவை எடுத்த போதிலும் அவரது ரசிகர்களுக்கு இனி அவரை திரையில் காண முடியாது என்கிற ஏக்கம் இருப்பதை சமூக வலைதளங்களில் பரவும் பல வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிகிறது. ஜனநாயகன் திரைப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்காக இருக்க வாய்ப்புள்ளதாக இணையவாசிகள் தெரிவித்து வருகிறார்கள். விஜயின் சால்ட் அண்ட் பெப்பர் லுக், போலீஸ் கெட்டப், 2 ஹீரோயின்கள், மமிதா பைஜு அணிந்த பாசி, ஹீரோவுடன் குட்டி பொண்ணு பாடல் என இவையெல்லாம் டீகோடிங் செய்த இணையவாசிகள் இது பகவந்த் கேசரி தான் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு விஜயின் திரைப்படம் கூட தேவையில்லை, புகைப்படமே போதும் என்கிற பசியோடு காத்திருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு அது கேசரியோ உப்புமாவோ எதுவாக இருந்தாலும் பொங்கலாக நாங்கள் கொண்டாடி தீர்ப்போம் என்கிற ஆவலில் இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ கில்லி, போக்கிரி திரைப்படங்களே ரீமேக் தானே, அதே போல ஜனநாயகனும் நிச்சயம் பந்தயமடிக்கும் என ஃபயர் விட்டு வருகிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் நிலையில் 27ஆம் தேதியன்று அப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசிய தலைநகர் குவாலாலும்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. விஜயின் கடைசி படத்தின் இசை வெளியீட்டு விழா என்பதால் அதற்கான டிக்கெட்டை ரசிகர்கள் போட்டி போட்டு புக் செய்தனர். 85,000 பேர் அமரும் வகையில் அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விஜய் அவரது அம்மாவோடு மலேசியாவிற்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். அனிருத் உள்பட ஜனநாயகன் படக்குழுவினரும் மலேசியாவிற்கு புறப்பட்டனர். மேலும் விஜயின் முந்தைய பட இயக்குநர்களான நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விஜய் சொல்லும் குட்டி ஸ்டோரி ட்ரெண்டாவது வழக்கம். இதனால் மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரி என்ற தலைப்பில் ஒரு பாடலே வந்தது. அப்படி விஜய் படத்தின் கடைசி இசை வெளியீட்டு விழாவில் அவர் சொல்ல போகும் குட்டி ஸ்டோரிக்கு பலரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் யாரும் அரசியல் பேசக்கூடாது என்றும் சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் மலேசிய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசியல் கொடி, டி-ஷர்ட், பேட்ஜ் என அரசியல் சார்ந்த எந்த ஒரு பொருளுக்கும் அரங்கில் அனுமதி இல்லை. அப்படி அதையும் மீறி எடுத்து வந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.